அத்தனையும் கொடுத்தீங்க. ஆமா. ஆனா நீங்க உங்களிடத்துல வரத்தை பெற்றுக்கொண்டு தாரதாசுரன் என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? ஏது என்று சொன்னதினால் இச்சை அல்லவோ, இச்சை அல்லவோ, ஈஸ்வரனே நீரல்லவோ சொல்ல சொன்னீர்கள் என்று சொன்னதும் இச்சை அல்லவோ, இச்சை அல்லவோ, ஈஸ்வரரை நீர்தாரோ சொல்ல சொன்னீரோ. பசுமைத்தமா எனக்கு தந்தையானே, தங்கையானே, பரமசிவனே உமக்கு பாரியானே. ஆகாத அசுரருக்கு நானும் பாவியோ, நானும் பாவியோ, புருஷரையானார் உமக்கு பாரியானே. ஆகாத அசுரனுக்கு நானும் பாவியோ, நானும் பாவியோ, ஈசனையானான் உமக்கு பாவியானே. சங்கை கேட்ட அசுரருக்கு நானும் பாவியோ, நானும் பாவியோ, சங்கரே நான் உமக்கு பாரியானே. ஓடி தள்ளுத்த மரத்தில் இடி விழுவது போல் எண்ணி விழுவது போ, அவன் தலையை அறுக்கல்லாமல் சங்கடம் தீராது. என்று சொல்லி ஈஸ்வரனார் பார்வதியோடு பார்வதியோடு தாரகாசுரன் தலையெடுக்க ஏழவாறுக்களை பிறவி செய்தார். அந்த தாரகாசுரன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஆடி போடி மதிகட்டவளை என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, அதனால அவரை கொல்லணுமா கொல்லணும், விட்டு வைக்கணுமா? கொல்லணும். இடி எந்த மரத்துல விழும்? தழுத்த மரத்துல தான் இடி விழும். அது போல இவன் தழுத்து வர்றான், ஆமா. இவனை கொல்லணும் சுவாமி, கொல்லணும். கொல்ல வேண்டும் என்று சொல்ல. பார்வதி என்ன கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாயே தாரதர்களை, ஆனால் அவர்களை எல்லாம் சாதாரண அழிக்க முடியாதம்மா. பல வரங்கள் பெற்றவர்கள், ஆள் ஒருவர் கையால் அழியாத வரம் பெற்றிருக்கிறார். அவரை அழிப்பது சுலபம் அல்ல. சரி, என்ன செய்வது? சுலபம் இல்லை என்று நீங்க சொல்லக்கூடாது. அழிக்கணும், அழிக்கணுமா? கொல்ல வேண்டும், கொல்லணுமா? களை எடுக்கணும் நாட்டுல. அப்படியா? அப்படி என்றால் 70,000 சக்திகளை ஒன்று திரட்டுகிறார். 7 பெண்களுக்கு கொடுக்கிறார். சரி, 7 பெண்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு 10,000 பெலம். பிறந்தால் 7 பெண்கள். ஆமா, சப்தமாதர்கள் வந்தாரு பாருங்க. ஆண்டவா, இதை எதற்காக பிறவி செய்தீங்க? நாங்க என்ன செய்யணும்? பெண்களை என்ன உங்க 7 பேருக்கும் 70,000 பெண்களுடைய சக்தி கொடுத்திருக்கிறேன். 7 பேரா நிக்கிறீங்க. நீங்க 7 பேரும் சென்று 7 கடலுக்கு அப்பால் இரும்பால் கோட்டையிட்டு இருந்துடைய ஆண்டு வருகிறார் தாரதன். தாரதனுடைய தலையை அறுத்து வர வேண்டும். அப்படியா? இதுவே நீங்கள் செய்ய வேண்டும். ஆகட்டும் ஐயனே, ஏற்ற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இது நேராக எங்கே வருகிறா? தாரதனுடைய கோட்டையில 7 பெண்களும் வருகிறா. சரி சரி, வந்து குரவ முழங்குறா. பெண்கள் வந்த செய்தி அவன் அறிய வேணும் அல்லவா? குரவை இந்த பெண்கள் போருக்கு போனாலே அந்த காலங்கள்ல குரவை ஒலிதான் முழங்குவாங்க. ஆண்கள் போருக்கு போனா என்ன செய்வாங்க? சங்கு முழங்குவான். சங்கு முழங்குவான். சங்கே முழங்கு முழங்கு இல்லையா? சங்கு முழங்கிட்டாங்கன்னு சொன்னா போர் 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 போர்னு சொல்லுவான். 2 படைகள் வந்து பொருந்தும், வெட்டு குத்து கொலை வெட்டு இல்லையா? வெட்டி சாச்சிருவான். வாடா தாருதானே 7 பேரும் சத்தம் போடுறா. தள்ளகர்த்தன் காதுல கேட்டான். மன்னனிடத்துல வந்து சொல்லுகிறா, மன்னா உங்களை தேடி 7 பெண்கள் வந்திருக்கிறா. குறவை எதி சத்தம் போடுறாங்க. ஆமா இல்லையா? பெண்களா வந்து குறவையில வளர்க்குறாங்க. ஆமா, இந்த பெண்களோட எல்லாம் போருக்கு போக மாட்டான்டா. தலகத்தா அந்த பெண்கள்கிட்ட போக சொல்லி போட்டியை விட்டு அப்புறம் வேற எங்கேயாவது போய் சத்தம் போட சொல்லிட்டான். அவ எங்க போவா? அவ போறதுக்கு வந்த பெண் போல தெரியல. அப்படியா? ஆமா, விட்டு போக மாட்டாங்களா? போக மாட்டா போல இருக்கு. என்னடா கையில என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க? ஆயுதம் வச்சிருக்கிறா. ஆயுதங்களா? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 7 பெண்கள். 7 பெண்களா? ஆமா, இப்படிதான் இருக்கும். நாமளும் 7 பேர் இருக்கோம், அவங்களும் 7 பேர். ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு மலர் மாலையை வாங்கிட்டு வர சொல்லி, ஐயோ நம்ம இந்த 7 பெண்களை திருமணம் முடிக்கலாம்டா. ஐயோ திருமணமா? ஆமா,
திருமணத்துக்கு இடமே இல்ல மன்னா. அப்படியா? ஒவ்வொருத்த முகத்தை பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கா. அப்படியா? ஆமா. ஐயோ வசகட்ட பெண்கள் போல இருக்குது. போக சொல்லு. நாங்க போறதுக்கு வர மாட்டோம். போக சொல்லுடா. நான் எத்தனை நேரம் போய் சொல்லிட்டு வருகிறேன். போக மாட்டாங்களா? போக மாட்டாள். அப்ப இவங்கள ஒரு கை பாத்திர வேண்டியதா? வெளியில நிக்கிற பாரு பெண்கள். வாடா தாருதா. வாடா 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 தாருதா எனவே. வாடா வாடா தாருதா எனவே. மனிதர்கள் போறவே தாருதா நாடி. ஏட கூட வாகக வேணும். ஏட கூட வாகக வேணும். ஏஞ்சலை மாறுடன் பொறுபுரிய வந்தான். வந்தவன் தன்னோட படைகளை ஏவி. வந்தவன் தன்னோட படைகளை ஏவி. அந்த பின்னே ஆயுத தன்னை எடுத்தான். ஈரமதாகவே பொறுபுரிய வேளை. ஈரமதாகவே பொறுபுரிய வேளை. தேவ மணவார சுரனுடனே. வாரமதாகவே நேரில் எதிர்த்து. வாரமதாகவே நேரில் எதிர்த்து. இடசாரிகள் வீச. காலர் வாசிலர் கையர் வாசிலர். காலர் வாசிலர் கையர் வாசிலர். அண்டமும் இரண்டாய் இளவார் சில பேர். தோழர் வாசிலர் துணையர் வாசிலர். தோழர் வாசிலர் துணையர் வாசிலர். அண்டமும் இரண்டாய் இளவார் சில பேர். வெட்டிகள் படவே சட்டைகள் அறவே. வெட்டுகள் படவே சட்டைகள் அறவே. நிலத்தீரம் ஆராய்வோது. திட்டமாய் வெட்டுகள் பட்டிருந்தோர்கள். இடமாய் வெட்டுகள் பட்டிருந்தோர்கள். திரும்ப திரும்ப இளம்பவே கண்டார். கண்டதுமாய் இளை மாற்றையில் வருவார். கண்டதுமாய் இளை மார்கள் எல்லோரும். காலும் கையும் வைத்தவர் போனார். பெண்ணுரையாமல் ஒவ்வொரு திசையும். வெள்ளரியாமல் ஒவ்வொரு திசையுமா. ஏழு பெண்கள் ஆளும் இடத்தில் சென்று மறைந்தாரே. வாடா தாருதா. வாடா வாடா வாடா. பார்த்தால் தாரதை எவ்வளவு நேரம் தான் கேட்டிருப்பான். ஏய் பெண்களே, அப்படி வந்து இந்த 7 பெண்களோடு போர் பொருந்துகிறார். வெட்டு குத்து கொலை வெட்டு வெட்டு. வெட்டு குத்து அடி என்ற சத்தம். அது இல்லையா? இவங்க 7 பேரும் இந்த தாரதனோடு போர் பொருந்துகிறார்கள். கையில் இருக்கும் ஆயுதங்கள் பறிபோனா தாரதர்களுக்கு உடனே ஆயுதம் வந்து கிடைக்குது. ஆயுதம் தன்னால வருகிறதா? கை அறுபட்டா கை முளைக்குது. கால் அறுபட்டால் கால் முளைக்கிறது. தலை அறுபட்டா தலை முளைக்குது. ஆமா. ஒரு துளி உதிரம் தரையில் விழுந்தால் 9 அதிர உடனே தோண்டி நிற்கிறான். ஒருவன் இறந்தால் ஒருவன் பட்டிக்குள்ள விழுந்துட்டான். செத்தேன்னு விழுந்துட்டான். 9,000 பேர் உடனே முளைச்சு வர்றான். ஒரு கூட்டமா இந்த அசுர கூட்டம் தான் நிக்கிறான். பெருகிட்டே இருக்குது. இவங்க 7 பேரும் 7ஆதான் நிக்கிறாங்க. பாக்குறாங்க கை சடைச்சாச்சு கால் சடைச்சாச்சு. இனி இவங்களோட போர் செய்து நாம வெற்றியும் பெற முடியாது. எடி அக்கா என்னடி கொடுமையா இருக்குது. ஆமாடி. இப்ப இந்த தாரதனுடைய படைகள் எல்லாம் பெருகிட்டே இருக்குடி. ஐயோ முடியல. நீ எத்தனை தலை வெட்டி இருப்பா? அது கணக்கு இல்லக்கா. ஐயா இனி நான் கேமரா வச்சு பார்க்கவா முடியும்? எடி அக்கா எத்தனை வெட்டுனே? நீ எத்தனை வெட்டுன? நான் ஒரு 10,000 வெட்டி பண்ணி. என்னடி கை சடைஞ்சிருக்குமே. எல்லாம் முளைச்சு வந்துட்டே இருக்குடி. நீ எத்தனை அடி வெட்டுன? கணக்கு இல்லாம வெட்டினடி தலை முளைச்சுக்கிட்டே வருது. நீ எத்தனை அடி வெட்டுன? 1000 1000 தலையை அறுத்திருக்கிறான். தலைய வெட்டுனியா என்ன வெட்டுன? வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டு இருக்குடி. ஆமா வெட்ட வெட்ட முளைக்குது. ஆமா நம்ம 7 பேர் நான் எங்கேயாவது ஓடிடுவான்னு இருக்க பாத்துக்கோ. எங்கேயாவது மறைந்து வாழுவோமே. அப்படியா? நம்மளையும் வழிபடுவதற்கு கும்பிடுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள். எடியக்கா என்னடி? நாம 7 பேரும் ஒட்டுமொத்தமா எங்கேயாவது ஓடி வேண்டி உள்ளோட வரணும். நான் வரல. ஏடி? எனக்கு அது பிடிக்கலையா? ஓடி போவோம். ஏன் எடி முரண் பிடிச்சிருக்குதா? எப்பம் பாரு. ஒண்ணா இருக்க வேண்டாம். தனித்தனியா தான் இருக்கணும். அப்படியா? ஒண்ணா இருந்தா ஒரே சண்டை வந்து ஒரு நல்ல சாக்க தரவழிய போடு. ஆமா கம்பெனி தான் போணும். பெண்கள் கூடினாலே அங்க வந்து சண்டைகள் வந்துடுமா? இப்படியாக மறைந்து வாழ வேண்டும், தனித்து வாழ வேண்டும் என்று எங்கே வருகிறார் பாருங்கள். மக்களையில் ஒரு தீபோனாள், மாவேலி கரையில் ஒரு தீபோனாள், மக்களையில் ஒரு தீபோனாள், ஒரு தீபோனாள், மாவேலி கரையில் ஒரு தீபோனாள், வாழ்வீச்சு தொட்டதிலே தொட்டத்திலே வாடுதலாள்
போனாள் கண்ணாலமை என்று சொல்லி காரிகைகள் உறுதி போனாள் மண்டை காட்டு செல்வி என்று மகமாயி உறுதி அமர்ந்தாள் குமரி நல்ல பகவதியாள் குமரி நல்ல பகவதியாள் குமரி நல்ல பகவதியாள் அங்கே கொடியாள் உறுதி போனாள் உறுதி போனாள் மாவேலி கரையிலே உறுதி போனாள் அம்மா கொட்டார கரையிலே உறுதி போனாள் வர்க்கரையில் உறுதி போனாள் குன்னத்துக்கல்லே வாழ் வச்ச கோஷம் வாழ் வச்ச கோஷத்தில் வானுதலால் உறுதி போனாள் மண்டைக்காட்டு மகமாயியாக உறுதி இருக்கிறார் அம்மா மகவதி மண்டைக்கட்டு பகவதி கண்ணாலமே என்று கடற்கரை ஓரத்தில் இருக்கிறார் ஆ. குமரி முக்குல ஒருத்தி இருக்கிறார் கன்னியாகுமரியில் அம்மா கன்னியாகுமரி பகவதி அம்மனாக உறுதி கன்னியாவே இருக்கிறா ஆமா ஆமா குமரி பகவதி ஆமா இல்லையா ஆ. இப்படி 7 பேரும் 7 இடத்தில் அமர்ந்த உடனே எல்லாரும் பூஜை கொடுத்துருவாங்களா அங்கே பல பல அற்புதங்களை செய்கிறாங்க அதிசயங்களை காட்டுறாங்க அந்த ஒரு மக்கள் எல்லாம் இங்கே இருப்பது தெய்வம் என்று அறிந்து அங்கே வழிபாடுகள் எல்லாம் செய்ய தொடங்கினாங்க இப்படி அந்தந்த இடத்தில் அமர்ந்து பூஜை ஏற்று 7 பேரும் 7 இடத்திலே உட்கார்ந்துட்டாங்க 7 பேரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆமா 7 பேரும் போன போது 7 பேரும் போன போது பகவானும் ஏது செய்தார் அசுரருட தலையருட்டே மதத்தாரை மதமடக்க வாடுதலால் உறுதி உண்டு முட்டாபுர நாயகியாள் முட்டாபுர நாயகியாள் மகிழ்ச்சி கிடையாது கவலை கொண்டார் ஆரை பிறவி செய்வோம் தலையருக்க ஒரு கிழங்காரி புதை பத்திரமாகாளி முட்டாபுரநாயகியாள் புகழம் பத்திரமாகாளி பிறவி செய்ய வேண்டுமானால் பார்க்கிற பொழுது திருப்பார்க்கடல் ஆனதிலே அமிர்தத்தோடு கலந்திருக்கிறாள் பத்திரமாகாளி அம்மை இவளை பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அன்னத்தை வாரை வரவழைத்து தெய்வாரை வரவழைத்து காரணங்கள் உரைப்பாரா வாருமையா தெய்வாரே வார்த்தை ஒன்று சொல் கேளு
சிவபெருமான் என்ன சொல்லுகிறார்? தெய்வாதி தேவர்களே சுவாமி இங்க வாருங்க. வந்து விட்டோம். திருப்பார் கடலில் சென்று சிறந்த அமிர்தமும் கடைந்து எடுத்து வாருங்க. அமிர்த கடையை விட்டமா? ஆமா. சரி ஆகட்டும் பகவானே. இங்க என்ன பொருள் திறந்தாலும் என்னிடத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஆகட்டும், உத்தரவு இதோ கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஆகட்டும் என்று தெய்வார்கள் நினைக்கிறார்கள். திருப்பார் கடல் ஆனதிலே வந்து சிறந்த அமிர்தம் கிடைந்தார்கள். ஆமா. அங்கே முதலாக அமிர்தம் கிடைந்தார்கள். ஆலையை தாலியாக்கி மந்திரகிரி மலையை வந்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு சூரியனை குடையாகவும் சந்திரனை அடைக்கல்லாக வைத்து அமிர்தம் கிடைக்கிறார்களா? தெய்வார்கள் நின்று திருப்பார் கடலிலே அமிர்தம் கிடையக்கூடிய நேரத்தில் அங்கே முதலில் என்ன வந்து பிறக்கிறது? என்ன பிறக்கிறது பாருங்கள். முன்கடைந்த அமுதத்திலே